அவிநாசியில் திருமணமாகி 78 நாட்களே ஆன புதுமண பெண் தற்கொலை செய்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரவேல். குமரவேல், யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து சேயூர் அருகே மொண்டிவாளையம் செல்லும் வழியில் காரில் இளம் பெண் பிணமாக கிடப்பதாக நேற்று தகவல் தெரிய வந்தது. இதையடுத்து சேயூர் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவிநாசி கைகாட்டிப்புது பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரின் மகள் ரித்தன்யா என்பவர் கிட்டத்தட்ட சமீப காலமாக திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இது தொடர்ந்து மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையை அடுத்து அந்த பெண் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு தற்கொலை செய்துள்ளார். அந்த ஆடியோவில் தனது மாமனார், மாமியார் மற்றும் கணவர்கள் சித்திரவதை செய்வதாகவும் இனிமேல் வாழ விருப்பமில்லை என்று கூறி தற்கொலை செய்திருந்தார். இது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த விசாரணையை அடுத்து தற்போது தற்கொலை செய்து கொண்ட மணப்பெண்ணின் மாமனார், மாமியார் மற்றும் கணவர் என மூவரையும் தற்போது சேயூர் போலீசார் கைது செய்துள்ளனர். தற்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பரபரப்பான இந்த வழக்கில் தற்போது 3 கைது செய்யப்பட்டிருப்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.